வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். தை மாதம் ரதசப்தமிக்கு அடுத்து வர்ற இந்த ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி. இதோட புராணம் என்னன்னாக்கா, கிருஷ்ணர் இது யுதிஷ்டருக்கு சொல்கிறதா இதை அமையுது. இந்த புராணத்தில் நம்ம இந்திரன் ஒரு சமயம் கந்தர்வர்களையும் நல்ல நடனம் ஆடுற அப்சரஸ்களை எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய திருவிழா, அதுக்கு பல முக்கியமானவர்களை அவர் அழைச்சிருக்கார். ஸோ அந்த திருவிழா ரொம்பவே ஒரு சிறப்பான திருவிழாவாக இருக்குது. கந்தர்வர்கள் இசையமைக்கிறதுல மிக சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அப்சரஸ் பெண்கள் நாட்டியத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பங்கெடுக்கிற அந்த விழாவில் மால்யவான் அப்படிங்கிற ஒரு கந்தர்வனுக்கும் ஒரு புஷ்பவதி அப்படிங்கிற ஒரு அப்சரஸ் பெண்ணுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அவங்க வாழ்க்கையில் தான் இணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய இசையிலையும் தன்னுடைய நடனத்துலேயும் கவனம் செலுத்தாமல் அவங்க அந்த நிகழ்ச்சியை செய்கிறாங்க. அதை இந்திரன் பார்த்து இத்தனை பேர் அருமையாக தயாரித்த இந்த நிகழ்ச்சியை இவங்க 2 பேரும் கவனக்குறைவுனால அது சிறப்பாக அமையலை அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு சாபம் கொடுக்குறாரு 2 பேருக்கும். உங்களுடைய பாட்டுலேயோ உங்கள் நடனத்துலேயோ நீங்கள் சிறப்பாக செய்யலை, அதுக்காக உங்களுக்கு நான் சாபம் கொடுக்குறேன். நீங்கள் இமாலயத்தில் போய் நீங்கள் பல காலம் இருந்து எப்போ சாப விமோச்சனம் ஆகுமோ அதுக்கப்புறம் பார்க்கலான்னு. ஸோ இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அடுத்த க்ஷணமே இவங்க ஹிமாலய பர்வதத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு தான் எதுக்காக வந்தோம், நம்ம ஏன் பிசாசாக இருக்கோம், அதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே நினைவுக்கு இல்லை. இவங்க அப்படியே அங்கே பைசாச உருவத்தில் அவங்க இருக்காங்க 2 பேரும். பல காலத்துக்கு அப்புறம் ஒரு முறை இந்த விரதம், அதாவது இந்த இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த பீஷ்ம ஏகாதசி விரதத்தன்னைக்கு தன்னை அறியாமலே இவங்க உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு அரச மரத்து அடியில் குளிர்னாலேயும் பசினாலேயும் அவங்க ஒரு மன நிம்மதி இல்லாமலும் விடிய விடிய தூங்காமல் அந்த இரவையும் கழித்து அந்த பகலையும் கழிக்கிறாங்க. அது ஏகாதசி விரதம் நாளுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தன்னை அறியாமலே அவங்க அந்த விரதத்தை அவங்க பூர்த்தி செஞ்சிடறாங்க. அதனால் அவங்களுக்கு காலையில் அசிரீரியாக வருது. அப்போது உங்கள் பாவம் அனைத்து நிவர்த்தி ஆகி நீங்கள் திருப்பியும் இந்திரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விமானம் அவங்கள அழைக்கிறதுக்கு வருது. அவங்க பழைய உருவத்தை பெற்றுறாங்க உடனே. அப்போ தான் அவங்களுக்கு நினைவு வருது அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் இங்கே இருக்காங்க, அவங்களுடைய வழக்கமான இந்திரலோகத்தை விட்டுங்கிறத அவங்க அப்போ உணர்றாங்க. உணர்ந்து அவங்க திருப்பியும் அவங்க மேலே இந்திரலோகத்துக்கு வராங்க. அவங்களை எல்லாரும் வரவேற்று எல்லாரும் கை கூப்பி அவங்கள வணங்குறாங்க. எங்களை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு இருந்ததுனால உங்களுக்கு அந்த விரதத்தோட மகிமையினால் நாங்கள் அவங்கள வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுடைய பாவங்கள் தொலைகிறதுக்கு அது நம்மளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு விரதம். இந்த விரதத்தை கடைபிடிச்சா எல்லா பூத பிரேதங்கள் பயம் இருந்தால் விலகும். அதே சமயத்தில் தான தர்மங்கள் செய்யணும், காவல் தெய்வங்களை கும்பிடணும். இதுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த இது. பீஷ்மர் தட்சிணாயனத்தில் இல்லாமல் உத்தராயணத்தில் தன்னுடைய மரணம் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த நாளை அவர் இந்த நாளுக்காக காத்திருந்து அம்பு படுக்கையில் இன்றைக்கி அவர் மோட்சத்தை அடைஞ்சதாக ஒரு கதை வருது. ஸோ அதனால தான் பீஷ்ம ஏகாதசி விரதத்தை நாமளும் கடைபிடிக்கலாம்.